வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கலை ஆடியோஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரொலாஜிக் போர்டு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கோம். புதுசாக பார்த்தோம்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்திருக்கு. அந்த ப்ரொலாஜிக் போர்டை பற்றி தான் நம்ம 5.1 ப்ரொலாஜிக் போர்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்ன ப்ரொலாஜிக்கு, அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய நண்பர்கள் ஆம்ப் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுகிறாங்க. பேசிவிட்டு பார்த்தோன்னா இந்த ஆம்ப் எவ்வளோ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது பார்த்தோம்னா கஸ்டமர் எனக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா பட்ஜெட் பார்த்தோம்னா கம்மியாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சாத்தியம் ஆகாத நண்பர்களே. ஏன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய ப்ரைஸு எங்கேயே போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு என்ன பட்ஜெட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களா, கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதனால் பார்த்தோம்னா இந்த பதிவை நான் பதிவிடுறேன். இப்போ வாங்க, இப்போ இது என்ன ப்ரொலாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த கம்பெனியுடைய ப்ரொலாஜிக் போர்டு தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம்னா முதல் முறையாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆச்சு நண்பர்களே. நமக்கு வேலைப்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தோம்னா நம்ம வீடியோவும் சரியாக போட முடியல. இப்போ பார்த்தோம்னா க்ரோடெக் ஆடியோஸ் அப்படின்ட்டு நாம் HD 5.1 ப்ரொலாஜிக் போர்டு. இது பார்த்தோம்னா டூயல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ரொலாஜிக் போர்டு. சரி வாங்க, இப்போ இந்த போர்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த ப்ரொலாஜிக் போர்டு தான் நண்பர்களே. பாருங்கள், இதை பார்த்தோம்னா நம்ம இப்போ தான் முதல் முறையாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இதனுடைய ஆடியோ ரிசல்ட்டு செக் பண்ணலாம் நண்பர்களே. இதுக்கு பார்த்தோம்னா நம்ம அடுத்த ஒரு ஆம்ப் ரெடி பண்ண இருக்கோம். அந்த ஆம்பில் உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட்டு காட்டுறேன் நண்பர்களே. வாங்க, இந்த போர்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு, அப்புறம் பார்த்தோம்னா RNC கனெக்டர் அவங்களே எல்லாமே ஜாக் டைப் கொடுத்துட்றாங்க. நமக்கு மிக மிக வேலை பார்த்தோம்னா சுலபமாக இருக்குது நண்பர்களே. பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துட்றாங்க RNC கனெக்டரு. நம்ம ப்ளக்கிங் டைப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், போர்டை பாருங்கள், நல்ல சூப்பரான குவாலிட்டியில் ரொம்ப நல்லா அருமையாக பார்த்தோம்னா பிசிபி வாய்ஸு கூட ரொம்ப பக்காவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது நண்பர்களே. பாருங்கள் எப்படின்ட்டு. இதை பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆம்ப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த ஆம்பில் இதை உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட்டு போடுறேன். பாருங்கள், இப்போ பார்த்தோம்னா இந்த போர்டினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். கனெக்ஷன் டீட்டெயில்ஸு வாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், சரியாக தெரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா +24 வோல்ட்டு இங்கே கொடுக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா கிரவுண்டு சென்ட்ரலில் கொடுக்கணும். நம்ம -24 வோல்ட்டு. இது பார்த்தீங்களா டிசி பார்த்தோம்னா 42 வோல்ட் வரையும் கொடுத்துக்கலாம். நம்ம மேக்ஸிமம் 40 வோல்ட் கொடுங்க நண்பர்களே. வாங்கி யூஸ் பண்ணுற நண்பர்கள் பக்காவாக இருக்குது நண்பர்களே.
ரெக்கமெண்டட் வந்து பார்த்தோம்னா 42 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 40 வோல்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நண்பர்களே. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா ரியரு வந்து பார்த்தோம்னா சரவனுடைய ரைட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டுங்க நண்பர்களே இங்கே வந்து கொடுக்கணும். அப்புறம் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே வந்து சென்ட்ரல் வந்து கிரவுண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர். அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, சென்ட்ரல் வந்து கிரவுண்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு நண்பர்களே இந்த பின்னு. அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து பேஸ் ட்ரிபிள்ங்கிற ஆப்ஷன்ஸ் நண்பர்களே. இது பேஸை கூட வந்து பார்த்தோம்னா அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளினுடைய ரைட் பக்கம், இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளினுடைய லெஃப்ட் பக்கம். இது வந்து பார்த்தோம்னா பேஸினுடைய ரைட்டு, இது வந்து பார்த்தோம்னா பேஸினுடைய லெஃப்ட்டு. அவங்க எல்லாமே பக்காவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளே. எல்லாமே நமக்கு ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க நம்மளே. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே சிக்னல் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டினுடைய லெஃப்ட் ரைட்டு நம்ம வந்து கொடுக்கணும் நண்பர்களே. பாருங்கள், இன்புட்டினுடைய லெஃப்ட்டு இந்த பக்கமும், இன்புட்டினுடைய ரைட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் பாருங்கள் நண்பர்களே, நல்லா தெரியுது. சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கெயின் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றதுக்காக அவங்களே 6 சேனலுக்கும் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து கெயின் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம கெயின் கம்மியாக இருந்தாலையும் நம்ம வந்து அதிகமாக வச்சுக்கலாம், அதிகமாக இருந்தாலையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் 7 ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. அதில் சப்பினுடைய ஃப்ரீக்குவென்சி இதுவும் கெயினும் வந்து கொடுத்துருக்காங்க. சப்பு கெயின் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இதனுடைய போர்டு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஃபினிஷிங்கு ரொம்ப நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ஆம்பு வந்து அடுத்தது ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு ஆடி டெஸ்ட் பண்ணுறோம் நண்பர்களே. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா இது ஒரு ஸ்டீரியோ ஆம்பு நண்பர்களே. வெறும் லெஃப்ட்டு ரைட்டு பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இதுவும் பார்த்தோம்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் நண்பர்களே. அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அஸ்ட்ரா கிட், ரிமோட் கிட்டு நம்ம போட்டு ஒரு ரெடி பண்ணியிருக்கோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜெம்டெக் ரிமோட் கிட்ட வச்சு நம்ம உள்ள பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்துட்டுருக்கு நண்பர்களே. நம்ம வந்து பார்த்தோம்னா அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு ரீஒர்க் பண்ண போகிறோம். அடுத்தது இதில் வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டிய ஒரு 2 ஆம்ப் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இப்போ தான் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ போடுறோம் நண்பர்களே. பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு எந்த மாதிரி ஆம்பு வேணுனாலும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க வீடியோஸை, ரொம்ப ரொம்ப நன்றி அனைத்து நண்பர்களுக்குமே. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னு பார்த்தோம்னா நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, பரவாயில்ல. அதே மாதிரி புதுசாக பார்க்குற அனைத்து நண்பர்களும் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும் நண்பர்களே. பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆம்பு வேணும்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், டைரெக்டாக கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆர்டரு கொடுக்குறதா இருந்தால் மற்றும் நீங்கள் பாருங்கள், கால் பண்ணுங்கள் நண்பர்களே. ஏன்னு பார்த்தோம்னா நீங்கள் நிறைய தகவலை விசாரிக்கிறீங்க. விசாரிக்கிறது மட்டுமல்ல, இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே கம்பல்சரியாக ஃபோன் பண்ணி உங்களுடைய ஆர்டரை செய்யுங்கள் நண்பர்களே. ஏன்னு பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருந்தாலும் சரி அங்கே கொடுத்து பண்ணலாம் நண்பர்களே.
தேவையில்லாத வந்து பார்த்தோம்னா ஃபோன் பண்ணி நீங்கள் இங்கே கேட்குறது அங்கே கேட்குறது எல்லா டெக்னீஷியனுமே ஒரு வேலைப்பாடுகளில் ஈடுபடுறாங்கன்னா அவங்களுடைய வேலைகள் வந்து விட்டுட்டு தான் உங்கள் கூட பேசுகிறாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு கன்ஃபார்ம் வேணும். ஏன்னா நீங்கள் எத்தனையோ பார்ப்பீங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம கொடுக்கணும் செய்யலாம் அப்படின்ற விருப்பத்திற்கு ஏற்றால் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர்ஸை பதிவு செய்யுங்கள் நண்பர்களே. வேறு எதுவும் நான் அந்த பதிவில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு வேலைப்பாடுகளை சிரமப்பட்டு தான் எடுத்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்தால் அங்கே எங்கே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அங்கே கொடுத்து பண்ணலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. ஏதாவது தெரியாத பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.